أفرغ علينا صبرا وتوفنا مسلمين صدق الله العليم. நபியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அஃப்ரிக அலைனா சபரன், எங்கள் இறைவா எங்கள் மீது நீ பொறுமையை பொழிவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக நாம் எந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகின்றார். நமக்கு முன்னாடி இருந்த அந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்து, நீங்களும் இது போன்ற என்னிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய சில அடியார்களின் மீது, சில அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலேயே இவர்கள் தான் அறிவாளிகள். அறிவாளிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நாம சொல்லுவோம், நம்மள்ட்ட ஒரு அறிவாளி என்பவர் யாரு என்று கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? நல்ல படிச்சிருக்கக்கூடியவர் ஒரு சிறந்த அறிவாளி என்பதாக சொல்லுவோம். நல்ல சிந்திக்கக்கூடியவர், நல்ல அறிவான விஷயங்களை பேசக்கூடியவர், அவர் ஒரு சிறந்த அறிவாளி என்பதாக நாம சொல்லுவோம். பொருளாதாரத்திலையும் பதவியிலையும் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர் ஒரு சிறந்த அறிவாளியாக இருப்பாரு என்பதாக நாம சொல்லுவோம். இது நமக்கு தெரிந்த அறிவாளி என்றால் அவர் இப்படிலாம் இருப்பார் என்று நமக்கு தெரிந்த ஒரு கல்வி அறிவு. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திலேயே இந்த நபர் அறிவாளி என்பதாக அல்லாஹ் சொல்றான். இவர்தான் இந்த உலகத்திலேயே சிறந்த அறிவாளி. அவர் யாரு அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்துல தன்னுடைய பிரார்த்தனையை இப்படி செய்கின்றாரோ. எப்படி செய்கிறார்? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளம் உன் பக்கத்திற்கு திரும்பியதற்கு பின்னால், என்னுடைய உள்ளம் உன் பக்கத்துக்கு திரும்பியதற்கு பின்னால் மறுபடியும் என்ன செஞ்சிடாத, என்னுடைய உள்ளத்தை வேறு பக்கம் திரும்பக்கூடிய நிலையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்பதாக யார் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறாரோ அவர்தான் சிறந்த அறிவாளி, அறிவுடையவர் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, உள்ளம் என்பது அல்லாஹ்வின் பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இறையச்சத்தினுடைய விஷயத்துல நம்முடைய உள்ளம் சரியா ஒரு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிச்சிருந்தோமா, யா அல்லாஹ் என் உள்ளம் சரியா இருக்குது, உன் பக்கம் இருக்குது, உன் பக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடாத, மறுபடியும் வேறு பக்கம் திசை திரும்ப விடாமல் என்னுடைய உள்ளத்தை நீ பாதுகாத்துடு என்பதாக கேட்கணும். ஏன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நபரை அல்லாஹ் அறிவாளி என்பதாக சொல்றான். உள்ளம் எப்படி வேணாலும் என்ன செய்யும், மாறும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹும்ம யா முகல்லிபல் கல்பி சப்பித் குலூபி அலா தீனிக, இறைவா என்னுடைய உள்ளத்தை உன் பக்கம் திருப்புவாயாக, உன்னுடைய தீனின் பக்கம், உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம், உன்னுடைய நினைவின் பக்கம் என்ன செய்வாயாக, என்னுடைய உள்ளத்தை திருப்புவாயாக என்பதாக துஆ செய்றாங்க. இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இது போன்ற துஆக்களை அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் சிறந்த அருளை அவருக்கு வழங்குறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளையே ஒரு சிறந்த அருள் என்ன தெரியுமா? நல்ல குணங்களை அல்லாஹ் கொடுப்பதுதான். அந்த நல்ல குணங்கள்லயே ஆக உயர்ந்தது பொறுமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நாம பார்த்துக்கிட்டு வரக்கூடிய துஆவுல ரப்பனா அஃப்ரிக அலைனா சபரன், எங்கள் இறைவா எங்கள் மீது நீ பொறுமையை வழங்குவாயாக, அந்த துஆவை தான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய குணத்தை அல்லாஹ் வழங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையிலையும் வறுமை வாழ்க்கையிலையும் நம்மால் சாதிக்க முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதை இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹுடைய அருள் இருக்குதே அது ஆக உயர்ந்தது என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தன்னுடைய அருளை வழங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அல்லது அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணம் நற்குணமாக இருக்கணும். யாருடைய குணம் நற்குணமாக இருக்குதோ, யாருடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்குதோ, யாருடைய செயல் நல்ல செயலாக இருக்குதோ, இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயமாக கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய அருள் ஆக உயர்ந்தது. அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எண்ணத்தாலும் செயலாலும் தன்னுடைய பேச்சாலும் எவர் நல்ல குணம் உடையவராக இருக்கிறாரோ அவருக்கு தான் என்ன செய்வான், அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குவான்.
அந்த எண்ணத்தாலும் செயலாலும் நற்குணத்துல ஆக உயர்ந்தது சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா பொறுமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாருடைய குணம் யாருக்கு அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய குணம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த குணம் உடையவரை அல்லாஹ் விரும்புறான். அந்த குணம் உடையவருக்கு சுப செய்தி உண்டு. அந்த குணம் உடையவரை என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு அவருக்கு உதவி செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது ஒண்ணு. இரண்டாவது, வதவஃபனா முஸ்லிமீன், இறைவா எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. வாழக்கூடிய காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலும் வாழ்க்கையினுடைய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழல்களிலும் ஈமானை விட்டு ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளங்கள் மாறிவிடக்கூடாது. அதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பல வகையான நிலைகள் பல வகையான சிந்தனைகள் மாறிக்கிட்டே வருது. இன்னைக்கு உள்ள உலக சூழ்நிலையில ஈமானை விட்டு சர்வ சாதாரணமாக வெளியேறக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். ஈமானை நோக்கி படையெடுத்து வரக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். ஈமானுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஈமானுடைய வாழ்க்கைக்கும் இறையச்சத்தினுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அவங்க ஈமானை நோக்கி இறையச்சத்தை நோக்கி அல்லாஹுவை நோக்கி அல்லாஹ்வினுடைய கட்டளை நோக்கி ஓடி வர்றதை பார்க்கிறோம். ஈமானோடும் இறை கட்டளைகளோடும் நெருங்கி வாழ்ந்தக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, அதை விட்டு வெளியேறுவதையும் பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுடைய நாட்டு. ஆனாலும் இந்த துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறதுனால இது நம்ம கேட்கணும். தவஃபனா முஸ்லிமின், இறைவா முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயா. அது மிக பெரும் பாக்கியம். அது தன்னுடைய எல்லா நிலையிலும் யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றாரோ, கட்டுப்பட்டு வாழ்றாரோ, அல்லாஹ் மீது இறையச்சத்தோடு இருக்கிறாரோ அவருடைய மௌத்தை மரணத்தை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கி வைப்பான். யாருக்கு சிறந்த மரணம் கிடைக்கிறோ, யாருடைய இறுதி முடிவு சிறந்த முடிவாக இருக்குதோ, யாருடைய மௌத்தை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கி வைக்கின்றானோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் நயீம், தீமைகளிலிருந்து யார் தம்மை பாதுகாத்து காப்பாற்றி கொண்டார்களோ அவர்கள் சுவனச்சோலையில் இருப்பார்கள். யார் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சிறந்த முடிவை வழங்குவான், சிறந்த மௌத்தை வழங்குவான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் நயீம், சொர்க்கத்தினுடைய சோலைகளில் அவர்களை அல்லாஹ் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் என்பதாக ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் அழகிய குணமுடைய அந்த பொறுமையையும் சிறந்த மரணத்தை அறியக்கூடிய அந்த நல்ல நர்வாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக.